ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ரீவாரி கோவிலை போலவே இருக்கக்கூடிய திருப்பதியில இருக்கும் நமுனா ஆலயம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கோவிலானது எந்த இடத்துல இருக்கு, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். மேல் திருப்பதியில இருக்கக்கூடிய கோவில் மாதிரியே கீழ் திருப்பதியில ஒரு கோவில் வந்து இருக்கு. அந்த கோவிலோட பெயர் என்ன அப்படின்னா நமுனா ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி போகணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் தாண்டதுமே ஒரு பெரிய கருடாழ்வார் சிலை வந்து இருக்கும். அதை பாஸ் பண்ணி போனா ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அந்த ஆர்ச் ரோடுக்குள்ளதான் நம்ம ஜீப்ல இல்லைன்னா பஸ்லயோ நடந்தோ நம்ம திருமலைக்கு வந்து போவோம். அந்த ரோடுக்கும் கருடாழ்வாரோட சிலைக்கும் ரைட் சைட்ல அலிப்பிரி லக்கேஜ் கவுண்டர் இருக்கு. ஸோ இந்த லக்கேஜ் கவுண்டருக்கும் ஆர்ச் ரோடுக்கும் சென்டர்ல ஒரு ரோடு வந்து போகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம அலிப்பிரியில இருந்து தான் நம்ம போற மாதிரி இருக்கும். அந்த அலிப்பிரியில இருக்கக்கூடிய லக்கேஜ் கவுண்டருக்கும் அந்த ஆர்ச்சுக்கும் சென்டர்ல வந்து ஒரு ரோடு வந்து போகும். அதுல தான் நம்ம வந்து போகணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 to 2 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைட்ல எஸ்டிபிசி பக்தி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த போர்டை ஒட்டி லெஃப்ட் சைட்ல நம்ம வந்து திரும்பணும். நடந்து போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க லக்கேஜ் கவுண்டர்ல இருந்து ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் மாதிரி வந்து நடக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஆட்டோல வந்து போகலாம். ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பெருசா இருக்க மாதிரி இல்லை இந்த ஏரியால. ஸோ அதனால நீங்க வந்து ஆட்டோ பேசி போகலாம், அப்படி இல்லைன்னா நடந்தும் போகலாம். உங்களால வந்து ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் தூரம் நடக்க முடியும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆட்டோல போனீங்க அப்படின்னா போயிட்டு வரத்துக்கு வந்து ஒரு 120 to 150 ருபீஸ் வரைக்கும் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து வாங்குறாங்க. இதுவே நீங்க ஓன் வெஹிக்கிள் கார்ல இந்த மாதிரி நீங்க திருமலைக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிள்லயே வந்து போய்க்கலாம். இந்த கோவில்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸுமே வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கோவிலுக்கு போறதுக்கான ரூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் வந்து எந்த நேரமே ஓப்பன்ல இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதோட ஓப்பனிங் டைம் அப்படின்னு சொல்லி டைம் வச்சிருக்காங்க. அந்த டைமுக்கு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ காலையில வந்து ஒரு 7:30 8 மணி போல வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 10:30 to 11:30க்குள்ள கோவில் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ காலையில ஒரு 8 to ஒரு 10:30 வரைக்கும் நம்ம வந்து இந்த கோவிலுக்கு வந்து போகலாம். அதுக்கு மேல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஈவினிங் வந்து என்ன டைம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 5:30 மணிக்கு மேலே தான் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு ஒரு 7 to 8 மணிக்குள்ள இந்த கோவில் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுவாங்க. அதனால எந்த நேரமும் மற்ற கோவில்கள் மாதிரி ஓப்பன்ல வந்து இருக்காது. இந்த கோவிலுக்கு நம்ம போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமிங்குள்ளதான் நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கோவில் டைமிங் அண்ட் வந்து கோவிலுக்கு போறதை பத்தி பார்த்துட்டோம். நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கோவில்ல அப்படின்னா, ஸோ திருப்பதிக்குள்ள நம்ம வந்து கருவறையில சாமி வந்து எப்படி இருக்கோ அதே ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த நமுனா ஆலயம் கோவில்ல இருக்கிறது தான் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா நம்மளோட எலக்ட்ரானிக் டிஸ்பிளே எல்லாம் செலக்ட் ஆனோம் அப்படின்னா தான் நம்ம சுப்ரபாத சேவா இந்த மாதிரி சேவாவுக்கு வந்து நம்ம போகலாம். குலசேகர படி வரைக்கும் நம்ம போயிட்டு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 300 ரூபாய் வந்து 500 ரூபாய் இலவச தரிசனம்லாம் போறோம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து மட்டும்தான் தரிசனம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். உள்ள போயிட்டு குலசேகர படி வரைக்கும் சாமியை பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பா தான் இருக்கும், ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் எப்பயாவது தான் லக்கி டிப் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ விஐபி தரிசனம் இல்லை அப்படின்னா லக்கி டிப்ல வரக்கூடிய சேவா டிக்கெட் கிடைச்சது அப்படின்னா நம்ம குலசேகர படி வரைக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்படி நம்மளால போக முடியல அப்படின்னு போது அங்க வந்து என்ன மாதிரி அமைப்புகள் வந்து இருக்கு அப்படின்றத இந்த நமுனா ஆலயத்துக்கு போறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்க வந்து உள்ள கருவறைக்குள்ள என்னென்ன சாமிகள் இருக்கு, ஸோ என்ன அமைப்புல வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த மாதிரி கோவில் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க கோயில்ல திருமலையில நடக்கக்கூடிய சேவாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபிசி சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, உள்ள வந்து சாமிக்கு நடக்கக்கூடிய சுப்ரபாத சேவா இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இது வந்து இந்த நமுனா கோவில்ல இருந்து தான் அவங்க வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்றதாவும் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கோவிலோட உள் மண்டப அமைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருமலை கோவில்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இந்த கோவிலையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நமக்கு வந்து அங்க நம்ம திருமலையில போய் தரிசனம் போகும்போது என்ன மாதிரி நம்ம தரிசனம் பண்ணணும், ஸோ என்னென்ன சாமியெல்லாம் வந்து என்ன முறைப்படி வச்சிருக்காங்க, எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும்.
ஸோ நிறைய பேர் இன்னுமே வந்து விஐபி தர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லக்கி டீப்ல நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்கக்கூடியது இந்த சுப்ரபாத சேவா டிக்கெட்டை பத்தி தான் கேட்பாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம லக்கி டீப்ல செலக்ட் ஆனா மட்டும் தான் நமக்கு அந்த டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ பெருமாளை வந்து பக்கத்துல போய் பார்க்கக்கூடிய ஒரு சேவா டிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லக்கி டீப்ல வரக்கூடியதும் விஐபி தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான். இதுவே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம், பவித்ரோற்சவம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த சேவாவா இருந்தாலும் சரி, காமனான ஒரு டிவோட்டிஸால உள்ள போய் நம்மளால சாமியை வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு, அதாவது இந்த நமுனா ஆலயம் கோவில் போறது மூலமா நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் போயிட்டு வராங்க. ஸோ நல்லா இருக்கு. பட் டைமிங் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? காலையில 8 மணிலேருந்து ஒரு 10:30 மணிக்குள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 10 to 11 க்ளோஸ் பண்ணிட்டா ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமிங்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நடந்து போகலாம். ஸோ இந்த கோவில் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நிறைய பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தகவலை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.